இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்தின் ஒரு சிறிய பகுதியை நாம் பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். இதற்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் இரண்டு விதமான அர்த்தத்தை கூறுகிறார்கள். தவறான தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் ஜனங்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் அடிக்கப்படும் பொழுது, அவர்களுக்கு காயம் உண்டாகும் பொழுது, அவர்கள் வெளியே செல்லும்போது, மக்கள் காணும்போது அவர்களை பார்த்து, இந்த வடுக்கள் என்னவென்று கேட்டால், நான் சிறு வயது முதல் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன், வேலைக்கு என்னை ஒருவன் அடிமை கொண்டான், அதனால் உண்டான காயங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள் என்பதாக ஒரு குழுவினரும், இன்னொரு குழுவினர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது கிறிஸ்துவை குறிக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, பட்டயமே என்று சொல்லி அந்த வசனம் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறபடினாலே, பெரும்பாலானோர் பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வசனம் கிறிஸ்துவை பற்றியதாய் இருக்கிறபடினால இந்த வசனமும் கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் தன்னுடைய சிநேகிதர்களுடைய வீட்டிலே பட்ட காயங்கள், வடுக்கள் ஏராளம் என்பதை நம் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களால் அவர் காயப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது: அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. அப்போது யூத ஜனங்கள் அவரை மிகவும் புறக்கணித்த ஒரு நிலைமையிலேயே அந்த ஜனங்களை அவர் நேசித்து அவர்களிடத்தில் அத்தனையாய் உறவாடும்படியாய், அவர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய், அற்புத அடையாளங்களினால் தன்னை வெளிக்காட்டும்படியாய் அத்தனை காரியங்களை செய்தும் கூட அவர்கள் அந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. மற்ற இன்னொரு இடத்துல நாம் பார்க்கும்பொழுது, பேதுருவை குறித்து அத்தனையாய் தம்மோடு கூட இருக்கும்படியாய் தெரிந்து கொண்ட அந்த 12 சீஷர்களிலே அது பேதுருவனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, அவனும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்த அந்த நேரத்திலே அவன் 3 முறை மறுதலித்து ஆண்டவருடைய இருதயத்தை அவன் வேதனைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அங்கே யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். அவன் மூலமாகவும் ஆண்டவர் காயப்பட்டதை பார்க்கிறோம். முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்கிறாய் சிநேகிதனே, என்னை நீ முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அந்த தன்னுடைய 3 நாட்களும் அவர் அந்த நியாய தீர்ப்பின் நாட்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்களிலே அவர் அத்தனையாய் காயப்பட்டதை, வேதனைப்பட்டதை, தம்மோடு கூட இருந்தவர்களும் அவரை வேதனைப்படுத்தினதை, அதே போல் அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்த அத்தனை காரியங்களால் அவர்களுடைய இருதயம் அத்தனையாய் காயப்பட்டது. அவருடைய சரீரங்களிலும் அவர்கள் ஆணிகள் கடாவினதினாலே அதில் ஏற்பட்ட வடுக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் இந்த சகரியா தீர்க்கதரிசி எழுதும்பொழுது, உம்முடைய கைகளிலே உண்டான காயங்கள் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது, என்னுடைய சிநேகிதர்களுடைய வீட்டிலே உண்டான காயங்கள் என்று சொல்லி சொல்வதாக, இது கிறிஸ்துவை குறிக்கிறதாக அது சொல்லப்படுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட இயேசு சொல்லுகிறார், நான் இனி உங்களை என் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறதில்லை, என்னுடைய சிநேகிதர் என்று சொன்னேன். ஏனென்றால் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராய இயேசு நம்மோடு கூட அவர் ஐக்கியப்படும்படியாக, தம்மோடு கூட அவர் இருக்கும்படியாக, நம்மால் அவர் சந்தோஷப்படும்படியாக, நம்முடைய கிரியைகளினாலே, நம்முடைய செய்கைகளினாலே, நம்முடைய அர்ப்பணிப்பினாலே அவர் சந்தோஷப்படும்படியாய் அவர் விரும்புகிறார். நாமோ நம்முடைய நிறைய நேரங்களில் நம்முடைய செய்கைகளினாலே, நம்முடைய சிந்தனைகளினாலே, நம்முடைய கரத்தின் கிரியைகளினாலே, நம்முடைய கால்களின் நடக்கையினால் அவரை நிறைய நேரங்களில் காயப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அவரோடு கூட இருக்கும்படியாய் அத்தனையாய் ஆசை வைத்து நம்மை தேடி வந்த அந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட அதிகமாக உறவாடும்படியாக, நம்மோடு கூட அவர் ஐக்கியப்படும்படியாக விரும்புகிற இயேசுவை அநேக நேரங்களிலே நாமும் இப்படியாய் காயப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இதை உறுதியாக எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால், பவுல் சவுலாக வாழ்ந்த நாட்களிலே
அவன் அந்த சபைகளை துன்புறுத்தி பாழாக்கி கொண்டிருந்த அந்த நேரங்களிலே வேத நியாயப்பிரமாணத்தின்படி அவன் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவானாய் பரிசெயனாய் வாழ்ந்த போதிலும் கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை புரியாத அந்த நாட்களிலே அவர் ஒரு நாள் மதியான வேளையில் பிரயாணப்பட்டு செல்லும் பொழுது அவன் அங்கே மதியான வேளையில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். அந்த ஒரு மிகவும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல மிகவும் அதிகமாக இருந்த அந்த வெளிச்சத்தை கண்டபொழுது அவன் அந்த குதிரையிலிருந்து கீழே விழும்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. நீர் யார் என்று கேட்கிறான். அழகாக இயேசு அங்கே பதில் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவனுடைய கிரியைகள் அவரை அத்தனையாய் துன்பப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் காலை நேரத்தில் முழங்கால் படியிட்டு அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தருகிற ஆசீர்வாதங்கள், அவர் தருகிற பாதுகாப்புகள், அவர் தருகிற மேன்மைகள், இவைகளுக்காக நாம் அவரை அண்டி சேராதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் நான் ஏதாவது காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறேனா, இன்னும் வடுக்கள் சிநேகிதனா என்று என்னை அழைத்திருக்கிறீரே இயேசுவே, உமக்கு என்னுடைய கிரியைகள், என்னுடைய செய்கைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய யோசனைகள் உம்மை காயப்படுத்தக்கூடியதாய் அமைந்திருக்கிறதா என்று சொல்லி நம் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு தற்பரிசோதனைகளை நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்க்கை என்பது நமக்கு சாத்தியமாக மாறிவிட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு இந்த நாளிலும் தந்தருள்வாராக. ஆமென்.